நாம் யாவரும் எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, அப்பா, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையில் ஆண்டவரே, அப்பா, உடைய கூடாரத்துல வந்து அமர்ந்திருக்கிறதான எங்கள் மத்தியில நீர் உலாவின தேவனாய் இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, உடைய வார்த்தை கொண்டு ஒவ்வொருவரோடும் நீங்க பேசின இந்த காரியத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது கூட ஆண்டவரே, அப்பா, உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் விதைக்கிறதான இந்த காணிக்கை ஆண்டவரே, எங்கள் தேவன் ஆண்டவரே, விதவையின் காணிக்கை கண்டது போல நீங்க காண்கிற தேவனாய் இருக்கிறீர் ராஜாவே. இதோ ஆண்டவரே, எங்களுடைய பரிபூர்ணத்திலிருந்து மன உற்சாகமாய் விதைக்கப்படுகிற இந்த காணிக்கைகளை தேவன் இந்த நாளில நீங்க அங்கீகரித்த ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இதற்கான பலன்கள் ஆண்டவரே அவர்களுடைய ஆத்துமாவில் ஆண்டவரே அவருடைய குடும்பங்களிலும் கொடுத்து என் தேவன் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் இனிவரும் நாட்களிலும் ஆண்டவரே இன்னும் அதிகமாய் விதைக்கும்படியாக ஆண்டவரே அவருடைய கரங்களின் பிரயாசங்களை நீங்க ஆசீர்வதித்து கொடுங்க தகப்பனே. எல்லா துதிக்கான மகிமை அனைத்தையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே, துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே மணவாளரே, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக இந்த நேரத்தில் வாசித்து கண்களை மூடி நாம் ஜெபிப்போம்.
நாம் யாவரும் முழங்கால் படி இந்த நேரத்துல ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். வேலை வந்தபோது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் பந்தி இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையா இருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்திலே இதை நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் பாத்திரத்தை எடுத்து, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சை பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்றார். நம்ம அவர் முழங்கால் படிட்டு கொஞ்ச நேரம் இந்த நேரத்துல நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா? இது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வெளியேற பெற்ற நேரம். இத நம்ம இந்த நேரத்துல யாரும் நம்ம நிர்விசாரமா இல்லாதபடிக்கு இந்த நேரத்துல நம்மை தாழ்த்தி நம்ம ஆண்டவருடைய பாதத்துல ஒப்பு கொடுக்க வேண்டிய நேரம். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தையில அவர் சொல்லும் பொழுது, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய ரத்தம் சிந்தப்படுகிறதான என்னுடைய ரத்தமா இருக்கிறது, உங்களுக்காக இந்த புதிய உடன்படிக்கையை நான் ஏற்படுத்தினேன் என்று சொல்லிதான் அவருடைய சீஷர்களுக்கு இந்த அப்பத்தையும் இந்த திராட்சை ரசத்தையும் அவர் கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு வெளியேற பெற்ற நேரத்துல உட்கார்ந்து இருக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களா இந்த திருவிருந்துல நாம் அமர்ந்திருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரத்துல நம்மை ஆராய்ந்து பார்ப்போமா? அப்ப அன்பு தகப்பனே, அப்பா இந்த நேரத்துல ஆண்டவரே, இந்த திருவிருந்துல ஆண்டவரே நாங்கள் கலந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே, அப்பா நீர் எங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் ஆண்டவரே, அப்பா நீர் எங்கள் இருதயங்களையும் முள்ளிந்திரியங்களையும் ஆராய்ந்து அறிகிற தேவன் ஆண்டவரே. இதோ ஆண்டவரே இந்த நேரத்துல ஆண்டவரே எங்களை முழுவதுமா எங்க கருத்துக்களாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ராஜாவே, அப்பா இந்த நேரத்துல அப்பா உம்முடைய அப்பத்தையும் உம்முடைய திராட்சை பழ ரசத்தையும் ஆண்டவரே அப்பா நாங்கள் வாங்கி ஆண்டவரே இந்த நேரத்துல புசிக்கிறதாக இந்த வேலையில் ஆண்டவரே எங்களுக்குள்ளாக ஆண்டவரே ஒரு உயிர்ப்பிப்பை தாங்க ஆண்டவரே. இதோ இத்தனை நாட்கள் ஆண்டவரே நாங்கள் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் என்று ஆண்டவரே இந்த நேரத்துல நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையின் படியாக வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. இதோ இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களுடைய எல்லா கரைதரை பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே இதோ நாட்களில் எங்களுக்காகத்தான் அந்த சிலுவையில் அப்பா நீங்க உடைய பரிசுத்தமான ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு கொண்டீங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட அந்த மீட்பு ஆண்டவரே இன்றைக்கு எங்களிடத்துல வேணும் ஆண்டவரே. இன்னைக்கு நாங்க கழுவப்படணும் ஆண்டவரே, இன்னைக்கு நாங்க சுத்திகரிக்கப்படணும் ஆண்டவரே. முடிவு பரியந்த ஆண்டவரே நாங்க உமக்கு முன்பாக பரிசுத்த ஜனமாய் இருக்க ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்துல எங்களை தரைமட்ட தாழ்த்தி உங்க கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜாவே. எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே. எங்களை உங்களுடைய ஜனமாய் நீங்க தெரிந்து கொள்வதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ராஜாவே. இது ஆண்டவரே கரைதரை பாவங்கள் ஆண்டவரே எங்களை கழுவி இந்த இடத்துல ஆண்டவரே நீங்கள் சுத்திகரித்த ஆண்டவரே. அப்பா இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இது அந்த திருவிருந்துல கலந்து கொள்ளப்படுது உடைய உயிர்ப்பிப்பை கொடுத்து ஆண்டவரே அதே உயிர்ப்பிப்போட ஆண்டவரே இன்னும் அநேக ஜனங்களுக்குள்ளாக ஆண்டவரே ஒரு உயிர்ப்பிப்படால் கொடுக்கப்படுவதாக எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. கர்த்தர் அதற்காக இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க தகப்பனே. அப்பா நீர் ஒருவரே மகிமைப்படுங்க. எல்லா துதிக்கான மகிமை அனைத்தையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். முள்முடி தாங்கி ஐயா காயப்பட்டீர், முள்முடி தாங்கி ஐயா காயப்பட்டீர். நீரெனக்காக பலியாடி, நீரெனக்காக பலியாடி. உம் ரத்தத்தால் கழுவிவிடும், உம் ரத்தத்தால் கழுவிவிடும். இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். தடுமாறும் கால்களை கண்டே, கண்கள் குளமாகி போனதையா. தடுமாறும் கால்களை கண்டே, கண்கள் குளமாகி போனதையா. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை, கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே.